சமண சமயம் 25 நூற்றாண்டுகளுக்கு முன் பண்டைய இந்திய மண்ணில் ஒரு ஆழமான ஆன்மீக தேடல் நடந்து கொண்டிருந்தது. அந்த தேடலின் விடைகளை போதித்தவர்கள் 24 பேர். அவர்களை தீர்த்தங்கர்கள் என்று அழைத்தனர். இந்த வரிசையில் முதலாமவர் ரிஷபர், கடைசி 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். இந்த மகாவீரன் வழிகாட்டுதலில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் உலகின் மிகப் பழமையான இன்றும் வாழும் மதங்களில் ஒன்றான சமணம் முக்கியத்துவம் பெற்றது. மகாவீரர் என்றால் தலைசிறந்த வீரர் என்று பொருள். இவருடைய இயற்பெயர் வர்த்தமானர். பீகாரில் வைசாலிக்கு அருகிலுள்ள குந்தகிராமத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை பெயர் சித்தார்த்தர், தாய் பெயர் திரிசலா. மகாவீரர் இறந்த இடம் பீகாரின் பவபுரி. பிறப்பால் அவர் சத்திரிய இளவரசர். அரண்மனையின் சகல சுகங்களும் அவர் காலடியில் இருந்தன. ஆனால் 30 வயதில் அந்த இளவரசர் தகுதியை கைவிட்டு துறவரம் மேற்கொண்டு தீர தியானத்தில் மூழ்கினார். 12.5 ஆண்டு கடுமையான தவத்திற்கு பின் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். அந்த நிலைக்கு கைவல்யம் என்று பெயர். அதன் பிறகே அவர் ஜினா, அதாவது வெற்றி வீரன் ஆனார். அவரை பின்பற்றியவர்கள் சமணர்கள். ஜினா என்னும் சொல்லிருந்தே சமணம் பிறந்தது. சமணத்தின் கருத்துகள் அன்று புரட்சிகரமானவை. யார் சொர்க்கம் யார் நரகம் என்பதை கடவுள் தீர்மானிக்கும் இரு தீர்ப்பையும் இது மறுக்கிறது. மாறாக ஒருவரின் வாழ்வை தீர்மானிப்பது அவரது கர்மவினையே. இப்பிறவியில் செய்யும் செயல்களே இப்பிறவியின் பிற்பகுதியையும் அடுத்த பிறவியையும் தீர்மானிக்கின்றன. வாழ்க்கை நெறிக்கு சமணம் சில கடுமையான விதிகளை வகுத்தது. அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய 3 கொள்கைகள் மும்மணிகள்: நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. இவற்றின் இறுதி இலக்கு மோட்சம், அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை. துறவிகள் கடைபிடிக்க வேண்டிய 5 சூளுரைகள் 5: கொல்லாமை, கள்ளாமை, பொய்யாமை, புலனடக்கம், பொருள் பற்றின்மை. மகாவீரரின் தலைமைச் சீடர் கௌதம சுவாமி அவரது போதனைகளை ஆகம சித்தாந்தம் என்னும் பெயரில் தொகுத்தார். மகாவீரின் மறைவுக்கு 500 ஆண்டுகள் கழித்து மகதத்தில் ஒரு கொடிய பஞ்சம் தலைவிரித்தாடியது. அப்போது பத்ரபாகு தலைமையில் சில துறவிகள் தென்திசை நோக்கி புறப்பட்டனர். உடையே இன்றி நிர்வாணமாக வாழ்ந்த இவர்கள் திகம்பரர்கள். ஸ்தூலபத்திரர் தலைமையில் மகதத்திலேயே தங்கி வெள்ளை உடை அணிந்தவர்கள் சுவேதாம்பரர்கள். திகம்பரர்கள் வைதிக பழமைவாதிகள். எந்த உடைமையும் தடை. பெண்கள் நேரடியாக முக்தியோ நிர்வாண நிலையோ அடைய முடியாது என நம்பினர். மறுபக்கம் சுவேதாம்பரர்கள் முற்போக்கானவர்கள். வெள்ளை ஆடை அணிபவர்கள். ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெறச் சமமான தகுதி உண்டு என நம்பினர். சமணம் இந்தியாவில் ஏன் பரவலாக ஏற்கப்பட்டது? மக்கள் பேசிய மொழியிலேயே போதனைகள் சொல்லப்பட்டன. புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தன.